யாராவது நீதிமன்றத்திலே போய் ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்கு இடத்திலே வந்தால் அதற்கான சாட்சியங்கள் என்ன இருக்குது என்பதை ஆராய்ந்து சரியான சாட்சியங்கள் இன்னும் இல்லாவிட்டால் நான் அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, இப்பொழுது இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சாட்சியங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள், அதுக்கு பிறகு பதிவு செய்ய. அதை போலத்தான் இதுவும் இந்த வேளையிலே இருக்கிற சாட்சியங்களை வைத்து இந்த நிரூபிப்பதற்கு கஷ்டமான விடயத்தை நிரூபிக்க போய் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்ற தீர்ப்பை நாங்கள் பெறுவது புத்திசாலித்தனமான விடயம் அல்ல என்ற கருத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த கருத்தை சொன்னதை வைத்துக் கொண்டு பலர் இனப்படுகொலை இல்லை என்று இவர் சொன்னார், இனப்படுகொலை இல்லை என்று இவர் சொன்னார் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சுமந்திரன் தனது வாதத்திறமையினால் வழங்கிய இந்த பதில் எப்படி தமிழ் மக்களுக்கு பாதகமாக அமையும் என்று விளக்குகின்றார் பிரபல அரசியல் விமர்சகர் குணா கவியழகன். சுமந்திரன் இப்ப இந்த 2 நாட்களுக்கு முன்னம் உங்களுடைய ஐபிசி தொலைக்காட்சியில் என்று நினைக்கிறேன் ஒருவர் பேட்டி எடுக்கிறார். அந்த வீடியோ கிளிப் பார்த்து அவர் அது இந்த கேள்வியை கேட்கிறார். கேட்கும்போது சுமந்திரன் அதற்கு அழகாக பதில் சொல்றார். எப்பொழுதுமே ஒரு 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 கட்சியினுடைய பேச்சாளருடைய திறமையை அதுதான் தனக்கு எதிராக வரக்கூடிய விடயங்களை தனக்கு சாதகமாக மாற்றுவது. அந்த திறமை யாருக்கு இருக்கிறதோ அவரைத்தான் கட்சி பேச்சாளராக, அரசாங்கத்தினுடைய பேச்சாளராக, ஊடக பேச்சாளராக, இராணுவ தரப்பு பேச்சாளராக நியமிப்பது வழமை. அதற்கான திறமை என்னவென்றால் தனக்கு எதிராக வரக்கூடிய, தன்னுடைய கட்சிக்கு தன் சார்ந்தவர்களுக்கு எதிராக வரக்கூடியதை தனக்கு சாதகமாக திருப்பும் வல்லமை பெற்றது. இவர் அடிப்படையிலே ஒரு சட்டவாளர். அப்ப இந்த கேள்விக்கு அவர் எப்படி பதிலளிக்கிறார் சொன்னால், இந்த திறமை தன்னிடம் இருக்கிற இந்த திறமையை கையாண்டு தான் அந்த பதிலை அளிக்கிறார். அதாவது தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த பொது புத்தியை எப்படி கையாள்வது என்ற அந்த 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 விடயத்தை அவர் அழகாக செய்து முடிக்கிறார். அவர் சொன்ன பதில் எப்படி சொன்னால், நாங்கள் இப்பொழுது இனப்படுகொலை என்று சொல்ல முடியாது. நாங்கள் இனப்படுகொலை விசாரணையை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்து அந்த விசாரணையை கோரினால் எங்களிடம் போதிய அளவு சாத்திய கூறுகள் இப்போது இல்லை. போதிய அளவு சாட்சியங்கள், அதாவது அரசியல் சாத்திய கூறுகள் போதாமல் இருக்கிறது, அரசியல் சாட்சியங்களும் போதாமல் இருக்கிறது. ஒருவேளை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் இதை இனப்படுகொலை என்று கொண்டு வழக்கு போட்டு அல்லது அதற்கான முயற்சிகள் எடுத்து தீர்ப்பு எங்களுக்கு எதிர்மாறாக வந்தால் இது என்னுடைய அரசியலை, மொத்த தமிழ் மக்களுடைய அரசியலையும் பின்னெடுத்து விடும். இதை கேட்கும் போது மிகச் சரியான ஒரு வாதம் மாதிரி தான் பொது புத்திக்கு தோன்றும். பொதுமக்களுடைய பொது புத்திக்கு ஒரு கேஸை போட்டு, தேவையில்லாமல் ஒரு கேஸை போட்டு ஒரு பாதகமான அரசியல் சூழலில் போதிய சாட்சியங்கள் இல்லாட்ட எதிர்மாறான ஒரு தீர்ப்பை, ஒரு சர்வதேச நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வரது யாருக்கு என்ன லாபம்?